ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தமிழ்நாட்டில் கொடி, என் பிள்ளைகள் கொடி, 3 பிள்ளையுமே கொடி ஏற்றுது. கணக்கு ஏற்றி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிவலிங்கம் கொடி பறக்கு. முக்கால் சத்தியம். அடுத்தாப்பில் நீதிமன்றத்திலையும் என் மகா கொடி ஏற்றிட்டா. மதுரை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், 2 இடமும் சிவலிங்க கொடி, தாய்தாப்பம் கொடி, சிவலிங்கம் கொடி, மஞ்சள் தாய், வெள்ளை தகப்பன் கொடி, உலக நாடே பறக்கணும், தாய் இந்தியா நாடும் பறக்கணும். தமிழ்நாட்டில் கொடி ஏற்றியாச்சு. முக்கால் சத்தியம். மதுரை மீனாட்சி என் இடத்துல என் பிள்ளைய கொடி ஏற்றிருச்சு. பொம்பளை பிள்ளை நீதிமன்றத்திலே ஏற்றிருச்சு. புதன்கிழமை மறுநாள் வியாழக்கிழமை இன்று நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை பொம்பளை பிள்ளை, வியாழக்கிழமை இளைய பையன் கடைக்குட்டி, மூத்த பையன் வெள்ளிக்கிழமை கைலாசத்தில் ஏற்றுவான். முக்கால் சத்தியம். இப்போ இளைய பையன் வியாழக்கிழமை சென்னை மெட்ராஸில் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடி ஏற்றுதான். காலையில் டைம் 5 to 6, 6 to 7, 7 to 8, இந்த 3 டயத்தில் கொடி ஏற்றுதான். பிடிச்சி பாடுறா, பிடிச்சி பாடுறா, என் புள்ள கொடி ஏற்றாண்டா. நீதிமன்றத்தில் டெல்லி நீதிமன்றத்துக்கு கணக்கு சென்னை உச்ச நீதிமன்றத்துக்கு ஏற்றியாச்சுன்னா டெல்லி நீதிமன்றத்துக்கு கொடி ஏற்றியாச்சு. சென்னை மெட்ராஸ் கொடி, என் புள்ள 3வது பையன் கொடி 5 to 6, 6 to 7, 7 to 8, 3 மணி நேரத்தில் கொடி ஏற்றிக்கிட்டே இருப்பான். சென்னை மெட்ராஸ், ஏன்னா 3 மணி நேரம் ஏறுறது. சென்னை மெட்ராஸ்லேருந்து டெல்லி வரைக்கும் ஏற்றணும்ல, டெல்லி மகாராஷ்டிரா மும்பை வரைக்கும் ஏற்றணும். அதுதான் கணக்கு. தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளை மதுரை மீனாட்சி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடி ஏற்றியாச்சு. புதன்கிழமை, இது வியாழக்கிழமை சென்னை மெட்ராஸ் இளைய பையன் அவங்க கையில் கொடுத்தாரு. ஏற்றுறா கொடி, ஏற்றுறா உங்கள் அப்பன் கொடி ஏற்றுறா, உன் தாய் கொடியை ஏற்றுறா கணக்கு கொடுத்துட்டாரு, ஏற்றிட்டான். முக்கால் சத்தியம்.